ரொம்ப நாளா இந்த மாரி ஒரு வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் குடுக்கணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கேத்த மாரியே ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. 2 டேஸா என் சொந்த ஊர் திருநெல்வேலிக்கு போயிருந்தேன். அப்படியே கொஞ்சம் வீடியோவும் எடுத்துட்டேன். திடீர்னு பஸ்லேருந்து இறக்கி விட்டு, "தம்பி போய் சாப்பிடுப்பான்ட்டாங்க." நான் சிக்கன், எக்லாம் பேக் பண்ணிட்டு போயிட்டேன். கூட 2 சப்பாத்தி. அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு கிரியாட்டினே எடுக்கலையேன்ட்டுன்னு. ஆனா அதுக்குள்ள அவசரத்துக்கு பொறந்த பஸ் டிரைவர் பஸ்ஸ வேற எடுத்துட்டாரு. என் முட்டிக்கு நடுவுல அண்டா குடுத்து எப்பயோ கீழ கொட்டாம அந்த பாட்டில்ல ஒரு ஸ்கூப் கிரியாட்டின் ஆட் பண்ணிட்டு அப்புறம் ஃப்ளாட் ஆயிட்டேன். ஊருக்கு போன நேரத்துலேருந்து வெயில் தான். சூரிய பகவான் என் மண்டைய பொளந்து மூளைக்குள்ள நடனம் ஆடிட்டு இருந்தாரு. சரின்ட்டுன்னு ஒரு சுகர் கேன் ஜூஸ் குடிச்சேன். அந்த அண்ணனை கிளாஸை நல்லா கழுவ சொன்னேன். அப்ப கூட அவரு சுமாரா தான் கழுவிருந்தாரு. ஆனா வீடியோ எடுத்த அப்புறம் தான் எனக்கு தெரியுது, அதை கூட என்னோட பாதி தொண்டைக்குழி வரைக்கும் விட்டு நான் குடிச்சிருக்கேன் அப்படின்னு. அங்க இருந்து நேரா ஜிம் போய் லெக் ஸ்ட்ரெயின் பண்ணலான்னு ஹேக் ஸ்குவாட் மிஷின்ல போய் உட்காந்துட்டேன். பக்கத்துல இருந்த அங்கிளுக்கு என்னன்னு தெரியல, வெறிக்க வெறிக்க பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நானும் அவர் பாக்குறாரு எக்ஸ்ட்ராவா 2 ரெப்பு முக்கி முக்கி போட்டேன். ட்ரைபாட் வேற கொண்டு போக மாறேன்ட்டேன். ஸோ கீழே வச்சா விழுந்துட்டே இருந்துச்சு. பின்னாடி நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு மொட்டை தம்பி இருப்பாப்ல. அவரு தான் வந்து நான் எடுத்து தரேனே அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணாப்ல. மொட்டை தம்பி வீடியோ பார்த்துட்டு ரொம்ப நன்றிப்பா. அதை முடிச்சுட்டு அடுத்த நாள் கஷ்டப்பட்டு ஏஞ்சி என் கசினோட கல்யாணத்துக்கு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 இட்லி, அதில் இருக்க கேசரியை நான் சாப்பிடல. அப்புறம் என் சித்தப்பா வந்திருந்தாப்புல, அவர் வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட கேசரி டயட்டை ஒரு வீடியோ எடுத்து எங்க சித்தி காமிச்சிட்டேன். கல்யாணத்தில் போய் கரெக்டாக 150 கிராம்ஸ் ரைஸ் மெஷர் பண்ணி சாப்பிடணுன்ட்டு இலைக்கடியில் வெயிங் ஸ்கேலில் வச்சு 140 கிராம்ஸ் மெஷர் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு அக்கா கரெக்டாக வந்து சாம்பார் வச்சுட்டு போயிட்டாங்க. சரி போனா போதும் லஞ்சை முடிச்சுட்டு ப்ரோட்டீன் வேணுமேட்டு சிக்கன் வாங்கிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பேக் பண்ணிட்டேன். எப்போவுமே ப்ரோட்டீனை யோகட்டோட சாப்பிட தான் பிடிக்கும். பட் எங்கள் ஊரில் அதெல்லாம் கிடைக்காதுன்றனால நல்ல ஃப்ரெஷ்ஷான மாட்டுப்பால் ஒரு 1/2 லிட்டர் எடுத்து அதில் ஜிஎன்சி வே ப்ரோட்டீன் போட்டு ஒரு ஸ்மாஷ். நீங்களும் வாங்கும்போது நம்ம கோட் யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்புறம் திரும்ப பஸ் ஏறி ஃப்ளாட் ஆகிட்டேன்.